ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம ஹோட்டல் ஒன்று திறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த ஹோட்டல் திறந்துட்டாங்க. அதுதான் நஃபுரா சைவ உணவகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹோட்டல். ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஹோட்டலை பற்றி. ஸோ எத்தனை வருஷமாக இங்கே பாரினில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறங்க அதை பார்த்து. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா ப்ளஸ் கேஷ் பே பண்ணக்கூடிய இடம். இன்றைக்கி காலையிலே மக்கள் நிறைய ஓப்பன் பண்ண உடனே நஃபுராக்குங்குள்ள வாடிக்கையாளர்கள் எப்போதும் அவங்க அங்கேருந்து போக மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி காலையிலே அவ்வளோ கூட்டம் வந்திருந்ததாக கேள்விப்பட்டோம். ஸோ காலையில் நம்ம வருவதற்கு நேரம்லாம் போச்சு, அதனால் அதை ஷூட் பண்ண முடியல. வீடியோட இறுதி பகுதியில் நம்ம அதுக்கான ஃபோட்டோஸ் நிறைய கிடச்சிருக்கு, அதையும் நம்ம அப்லோட் பண்ணுறதையும் பாருங்கள். ஸோ பார்த்தோம்னா இதுதான் ரிசப்ஷன், இங்கே கேஷியர். ஸோ இவங்க தான் அந்த ஹோட்டலோடைய உரிமையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க துணைவியாரோட மீண்டும் இந்த ஹோட்டலை ஒரு வருட காலத்துக்கு பிறகு மீண்டும் திறந்துருக்குறாங்க. ஸோ ஹோட்டலோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அதிகப்படியானது இல்லாமல் இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அது கூட செவத்தில் கூட நல்லா பெயிண்டிங்ஸ் கூட ஸ்டிக்கர்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஹோட்டலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 சேர்ஸ் இருக்கும். ஃபேமிலி ரூம் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரியான சின்னதாக ஒரு ரூமு வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ இங்கே பார்த்தோம்னா காலையில் டிஃபன் நமக்கு போய் சாப்பிட போயிருந்தோம். நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு சாப்பாடு காலை உணவு எல்லோருக்குமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாம் வாடிக்கையாக வரக்கூடியவங்க. இங்கே பொதுவாக எதுக்கு வர்றாங்கன்னா, இங்கே உள்ள காஸ்ட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும், ருசி நம்ம செட்டிநாட்டு ருசி போல் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் நம் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் கேரளத்தவரும் வட மாநிலத்தவர்களும் எல்லோருமே விரும்பி இங்கே சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. ஸோ பழைய நஃபுரா மாதிரியே இப்போவும் அதே டேஸ்டியான சமையல் ஆட்கள் எல்லாம் மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் நம்ம போனோம். மக்கள் சாப்பிடும்போது எல்லாட்டையுமே கேட்டோம். ஸோ அவங்க எல்லாருமே கை கட்டவரில் தான் தூக்கி சொன்னாங்க. இன்னமும் அந்த ருசி மாறாமல் ருசி அதிகமாகவே ரொம்பவே நல்லா இருக்குது, புது ருசியாகவும் இருக்குது, செட்டிநாடு சுவையோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே இருந்து சாப்பிட்டதுனால அதோட ருசி நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்வதனால சும்மா ஒரு வீடியோக்காண்டி சொல்கிறதில்ல, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. காலை உணவு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. கேசரி, பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, அதே மாதிரி தக்காளி சட்னி, வடை. அப்பா செம்ம சாஃப்டாக ரொம்ப பெருசாக சைஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அது கூட பார்த்தோம்னா மசாலா ஊத்தப்பம் சொல்கிற மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. சட்னி, சாம்பார் இதெல்லாம் கூட சேர்த்து ரொம்பவே சுட சுட ரொம்ப காம்போ மாதிரி, இது ஒரு காம்போ இது மாதிரி டிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நஃபுரா ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் மீண்டும் அதை டேஸ்ட்டை சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் கேட்டது பார்த்தீங்கன்னா தெரியுது வீடியோவில் எவ்வளோ ருசியாக ஒரு இதோட சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது. காலையில் 8:30 மணிக்கெல்லாம் திறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம போனது 10:30 மணி ஆச்சு. அப்போவே இவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்கன்னா அப்போ காலையில் எவ்வளோ கூட்டம் வந்திருந்திருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நஃபுராவுக்கு உள்ள வாடிக்கையாளர்கள் எப்போதும் வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. எல்லாமே அவங்க கூட்டமாக எல்லோருமே ஒரு சந்தோஷத்தோடு மீண்டும் நமக்கு நஃபுரா வந்துடுச்சு, நம்ம ருசி வர சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அவருடைய முகத்தின் புன்னையில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். காலை சாப்பாடு முடிஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அப்போ பார்த்தோம்னா நமக்கு சாம்பார், ரசம், அதே மாதிரி ஊறுகாய், கூட்டு, பொரியல், மற்றபடி பாயாசம், அப்பளம் மாதிரியான எல்லா வகையான ஒரு அப்பளத்தோட நல்ல ஒரு சூப்பரான மதிய உணவு தாலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் சப்பாத்தி இல்லை, கொஞ்சம் ஒரு வெரைட்டி ரைஸு, ஒரு பாயாசம் கொடுத்துருந்தாங்க, தயிர், கெட்டி தயிர் எல்லாமே, அதே மாதிரி காரக்குழம்பு, சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் கூட ருசி ரொம்பவும் கரெக்டான உப்பு, ரொம்ப சூடாக சாப்பிட்றதுக்கு சுட சுட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் மதியமும் மக்கள் நிறைய வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டல் திறக்கும்போது ஆரம்பத்தில் 1979 திறந்திருக்காங்க. அப்புறம் ஒரு இடைப்பட்ட காலம் ஒரு 2 ஆண்டு காலம் வந்து மூடி இருந்திருக்காங்க. ஸோ ராத்திரி நம்ம இங்கே தான் சாப்பிட வந்தோம். ராத்திரி நம்ம வந்து ஒரு செட்டு தோசை அப்படிம்பாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் இருந்துச்சு. மச்சான் வந்து அவருக்கு வந்து சப்பாத்தியும் குருமா ஆர்டர் பண்ணியிருந்தார். நான் கூட கேட்டேன் சப்பாத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவரும் சொன்னார் சப்பாத்தி குருமாவே ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் சாப்பிடும்போது இந்த வந்து ஊத்தப்பம் செட்டு தோசைங்கிறது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. சாப்பிடும்போது ரொம்பவும் ருசியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சொல்கிறதுனால இது வந்து நம்ம வீடியோக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக அல்ல. நம்ம நேராக போயிருந்தோம். நம்ம பல ஆண்டு காலமாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம், அனுபவம் உண்டு. ஸோ ஆகையினால நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது ப்ரொமோஷனுக்காக இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. நன்றி.